ஹாய் கைஸ், நீ நம்ம மூவியில் லிட்டில் ஹார்ட்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ரொமான்டிக் காதல் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ +2 முடிச்சிருப்பார். காலேஜ் சேர பார்ப்பார். ஆனால் மார்க் பத்தாது. உடனே டுட்டோரியல் காலேஜில் நம்ம ஹீரோடைய அப்பா சேர்த்து விட்ருவாரு. அங்கே போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு போவார். அங்கே தான் ஹீரோயினை பார்ப்பாங்க. உடனே பிடிச்சி போயிடும். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவாங்க. அப்புறம் லவ்வும் வந்துவாங்க. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிய வரும். கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி தாங்க செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடியாக வருது. 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி காமெடியெல்லாம் இருக்குது. இன்றைய தலைமுறையினர் அவங்க எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக காமிச்சிருக்காங்க. ஒரு டீசெண்டான ஒரு மூவியாக இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோடைய பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. அதேமாதிரி ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் செம்மையான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகுது. ஹீரோயின் ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு கனெக்ட் ஆகுது. அது கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த லாஸ்ட்டு 20 நிமிஷம் செம்மையாக ஒரு பரபரப்பு உண்டாக்கிடுறாங்க. எப்படியாவது ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரே பண்ண வச்சிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சீன்லாம் இருக்குது. கடைசியாக ஒன்று சேர்ந்தாங்க. இந்த 90s கிட்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்போம், ஹீரோயின் கடைசியில் அப்படியே ஒன்று சேருவாங்க. அது மாதிரி சரியான ஒரு சீன்ஸை வச்சுருக்காங்க. அது பார்க்கவே நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு மைனஸ் எனக்கு படலை. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.